இயற்கை வன பகுதிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பழங்குடி இன மக்களோடு இணைந்து வனத்துறையினர் நடத்தி வரும் சூழல் சுற்றுலா பணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் நீர்த்தேக்க அணை பகுதியில் அமைந்துள்ள பரளிக்காட்டில் வனத்துறையினரால் நடத்தப்பட்டு வரும் சூழல் சுற்றுலா இயற்கை விரும்பிகளுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தூய்மையான காற்று, சுத்தமான தண்ணீர் உள்ளிட்டவை அரிதாகி வரும் இந்த காலத்தில் இன்றளவும் எழில் கொஞ்சம் அழகோடும் ரம்மியமான இயற்கை சூழலோடும் கண்களுக்கு விருந்தும் மனதிற்கு புத்துணர்ச்சியும் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பரளிக்காடு சுற்றுலா தலம். இதெல்லாம் கிடைக்காத ஒரு சொத்து. அதனால பிளாஸ்டிக் எதுவுமே அதிகமா கொண்டு வராதீங்க. நீரை சுத்தமா வச்சுக்கணும். காடுகளை கண்டிப்பா அழியாம பாதுகாத்துக்கணும். ஒரு நாள் பயணமாக சுற்றுலா செல்ல விரும்பும் மக்களுக்கு உகந்ததாக அமைந்துள்ள இந்த சூழல் சுற்றுலாவில் குதூகலமான பரிசல் பயணம், மலையேற்றம், அத்திக்கடவு ஆற்றில் நீச்சல், மதிய வேளையில் மணமணக்க பழங்குடியின மக்கள் தயாரித்து வழங்கும் நாட்டுக்கோழி குழம்பு, ராகி களி, கடைந்த கீரை, மாலையில் சூடான சுக்கு காப்பி உள்ளிட்ட பாரம்பரிய உணவு வகைகள் உள்ளிட்ட அனைத்தும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் அம்சங்களாக உள்ளன. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் விதமாக பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பரபரப்பான நகர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு பரளிக்காட்டின் அமைதியான இந்த இயற்கை சூழலை அனுபவிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் உள்ளதாகவும் இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் கூறுகின்றனர். நம்ம எப்பொழுதுமே இந்த நகர வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சுத்தமான காற்றுக்களையோ இந்த அமைதியான சூழ்நிலையோ அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நாங்கள் இன்னைக்கு ஒரு ஒன் டே ட்ரிப்பாக இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புளோட கலந்தாய்வு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்தது. நம்மளுடைய லைஃப்பும் ஒரு பீஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதேமாதிரி பொல்யூஷன் ஃப்ரீ, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய அவேர்னஸ்லாம் நம்மளை விட ட்ரைபல் பீப்புளுக்கு அதிகமாக இருக்குது. அது வரும்பொழுது நம்ம எல்லாரும் அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. எல்லாரும் கண்டிப்பாக வரணும். டோன்ட் மிஸ் இட். பொக்கிஷம் போன்று பாதுகாக்கப்பட்டு வரும் தூய்மையான இந்த சுற்றுச்சூழலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என கூறும் இப்பகுதி பழங்குடியின மக்கள் மரத்தை வளர்க்கவும் காடுகளை அழியாமல் பாதுகாக்கவும் சுற்றுலா பயணிகளை வலியுறுத்துகின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் நந்தகுமாருடன் சத்தியம் செய்திக்குழு.